ஓகே டன். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஹெட்டர் செக்ஷனை எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்லி தந்தேன். ஸோ இப்போது எனக்கு இந்த ஹெட்டர் ஃபுல்லாமே கீழே இருக்குது. எதுக்காண்டி கீழே இருக்குன்னா நான் அதுக்குள்ளே ட்ராப் டவுன். ஸோ நான் பூட்ஸ்டாப் வெப்சைட் எந்த வெப்சைட்டை நான் எடுத்தேன்னா பூட்ஸ்டாப்புக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த வெப்சைட்டை தான் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி எனக்கு டிசைன்ஸ் வரணும். இதை நான் போன கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இதுக்குள்ளே சைல்டு இருக்குது. ஸோ இந்த சைல்டை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அது HTML தான் கொண்டாடணும். ஸோ அதுக்குள்ளே ஒரு நேவ் போட்டு அந்த நேவை நான் கால் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ நேவை கால் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதான் சைல்டு ட்ராப் டவுன், அதுக்குள்ளே நேவ் இருக்குது. ஸோ இந்த நேவ் கொடுத்த உடனே ஸோ அது வந்து நார்மலாக அது ஒரு டிவ். ஸோ அந்த டிவ் கொடுத்த உடனே அதையும் ஒரு டிவ்வாக எடுத்துக்கிட்டு மீதி உள்ளதை ஃபுல்லாமே கீழே தள்ளிட்டு, எதுக்குன்னா நம்மளுக்கு நேவ் செக்ஷனை பார்த்தோன்னா அந்த ட்ராப்டோட பார்த்தோன்னா ஸோ அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி வருது, அது கீழே வருது. அதுவும் இந்த செக்ஷன் இருக்கா, ஸோ இந்த செக்ஷனுக்கு மேலே தான் வருது. ஸோ நார்மலாக பட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது இந்த செக்ஷன் மேலேயே வருது. ஸோ என்னன்னா இந்த செக்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்கோன்னா இதுக்கு வந்து இந்த அந்த எல்லைக்குள்ளேயே நம்ம நேவ் செக்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுத்துருக்கிறதுனால அந்த எல்லைக்குள்ளேயே அந்த நேவ் வந்து உள்ளே செட் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டிசைனை ரெஃப்ளெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வருது. பட் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸாக கொண்டு வரதுக்கு ஸோ இந்த அப்போ அந்த நேவ் செக்ஷனை இந்த மாதிரி பாக்ஸாக அழகாக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் ஒரு கான்செப்ட் இருக்குது, பொசிஷன் கான்செப்ட். இந்த பொசிஷன் கான்செப்ட் என்னென்னா பொசிஷன் கான்செப்டில் 5 to 6 எல்லாம் இருக்குது. என்னென்னா பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ என்னென்னா அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி, அதுக்கடுத்து ஸ்டாட்டிக் அப்படி சொல்லி ஒரு 4 to 5 எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பொசிஷன் ப்ராப்பர்ட்டி இன் CSS. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இருக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ரிலேட்டிவ், ஸ்டிக்கி. ஸோ இனிஷியல், இன்கிரேட்லாம் விட்டுருங்க, அது நார்மலாக உள்ளது. ஸோ இந்த 5 கான்செப்ட் இருக்குது. இந்த 5 கான்செப்டில் இப்போ நம்ம அதை அந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில் இந்த அப்சல்யூட்டும் ரிலேட்டிவ் வச்சு தான் நம்ம வந்து இந்த செக்ஷன் நடத்த போகிறோம். ஸோ அப்சல்யூட் ரிலேட்டிவ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, என்னன்னா பொசிஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், பொசிஷன்னா என்ன யார்கிட்ட சொல்லுங்கள். பொசிஷன் ரியல் டைமில் பொசிஷன்னா என்ன? ரியல் டைம்ல பொசிஷன்னா ஒரு பொசிஷன்ல இல்ல, ஒரு பொசிஷன்ல போயிரு, ஒரு பொசிஷனா நெல்லு நெல்லு. ஓகே ஓகே அதே தான். என்னன்னா ஒரு பொசிஷனில் இல்லை அப்படி சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக பார்த்தோன்னா இப்போ நீங்கள் ஒரு மார்ச் பாஸ்ட் நடக்க அப்படி சொன்னால் இந்த பொசிஷனில் நீ நட, இந்த மாதிரி பொசிஷனில் நெல் அப்படி சொல்லி நம்ம ஒரு எக்ஸாம் சொல்லுவோம். அதே மாதிரி தான் எனக்கு பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்படின்னா இந்த டிவ்வை ஒரு பொசிஷனில் கொண்டு வை, அவ்வளோதான். ஸோ அது என்ன பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ அதில் பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு இருக்கு. அப்சல்யூட்னா என்ன பண்ணுன்னா பேரண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ என்னன்னா ஸோ இது வந்து கன்சிடரே பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக ஒரு 5 டிவ் இருக்குன்னா அந்த 5 டிவ் இருந்துச்சுன்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி அந்த டிவ்வுக்கு நம்ம ஸ்டைல் கொடுத்துட்டோம்னா அந்த டிவ்வை வந்து எந்த டிவ்வுமே கன்சிடர் பண்ணாது. இப்போ ஒரு டிவ் போட்டிங்கன்னா அதுக்கடுத்து ஒரு டிவ் போட்டேன்னா, இப்போ நான் பார்த்தேன்னா இது ஒரு டிவ் போட்டிருக்கேன், அதுக்கடுத்து ஒரு செக்ஷன் போட்டேன்னா அது 2வது டிவ்வாக வந்து அலைன் ஆகும். பட் இந்த டிவ்வுக்கு நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டேன்னா இந்த 2வது டிவ் டேரெக்டாக கோடு டாப் போயிடும். ஏன்னா பொசிஷன் அப்சல்யூட் இருக்க டிவ்வை வந்து கன்சிடர் பண்ணாது எந்த டிவ்வுமே. ஸோ எதுக்காண்டி பொசிஷன் கான்செப்ட் அப்படின்னா ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு லிங்க்டின் அப்படி ஏதோ போனீங்கன்னா, இப்போ லிங்க்டின் இதோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெசேஜ் வருது, இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ், ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்குது, அது மேலே இத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ நார்மலாக லிங்க்டின் உள்ளே போகிறேன். ஸோ லிங்க்டின் உள்ளே போயிட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஹோம் இருக்குது, ஹோமுக்கு மேலே ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ ஒரு ஐக்கான் மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணியிருப்பாங்க, நார்மலாக அந்த ஹோம் பண்ணியிருக்கலாம், ஹோமுக்கு எல்லாம் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஐக்கான் இருக்குது, அதுக்கடுத்து மை நெட்வொர்க் அது கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது, ஜாப் அப்படி கொடுத்துருக்கலாம். பட் அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ஒரு ஐக்கான் வருது. ஸோ இது எப்படி பண்ணியிருப்பாங்க, அதுவும் கரெக்டாக ஹோம் மேலே அப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு அச்சீவ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் பிஃபோர் அப்படி சொல்லி செலக்டார்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஏன்னா ஜூடோ எலமெண்ட்ஸ். ஸோ ஜூடோ எலமெண்ட்ஸ், ஜூடோ கிளாஸ் அப்படி சொல்லி 2 இருக்குது.
ஓகே, சூடோ எலமெண்ட் ஸ்டூடெண்ட் கிளாஸ், சூடோ கிளாஸ் அப்படின்னு இருக்கும் நினைக்கிறேன். சூடோ கிளாஸில் தான் பிஃபோர் ஆஃப்டர் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சூடோ எலமெண்ட்ஸ் ஓகே, இது ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, ஸோ இந்த சூடோ எலமெண்ட்ஸில் பிஃபோர் ஆஃப்டர், ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், ஸோ அப்போது ரெண்டுனா இருக்குது. ஸோ இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டரை வச்சு தான், ஆஃப்டர் வச்சும் நம்மளால் இந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ அப்போ பொசிஷனை வச்சு கொண்டு வரலாம், ஆஃப்டர் வச்சு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது சூடோ எலமெண்ட்ஸில். ஸோ அதை வச்சும் நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இது எப்படி கொண்டு வரலாம்? இப்போ என்னென்னா, நான் எதுக்காண்டி இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. அந்த ட்ராப் டவுன் அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, எதையுமே அது வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் அந்த பேனருக்கு மேலோடி அது பாட்டு இருக்குது. ஸோ இதை எப்படி கொண்டு வரலாம்னா, இந்த நேவ் செக்ஷனை நான் பொசிஷன் ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த நேவ் செக்ஷனுக்கு ஒரு கிளாஸ் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னது ஃபஸ்ட்டு நேவ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். மேலே உள்ளதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம், ஸோ எந்த நேமே கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நேவ் அப்படின்னு சொல்லி நான் கிளாஸை கொடுத்துருக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நேவ் பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்த உடனே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே கரெக்ட் ஆகிட்டு. ஸோ இது எல்லாமே கரெக்ட் ஆகிட்டு, ஏன்னா இந்த டிவ்வை அதை கன்சிடர் பண்ணலை. ஸோ ஓகே, இந்த டிவ்வை அதை கன்சிடர் பண்ணல. ஸோ அப்போ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்த உடனே அப்படி ஒரு டிவ் இருக்குன்னே அதுக்கு தெரியாது. ஸோ அதனால இது வந்து கரெக்டாக பாருங்கள், அது எந்த இடத்துல கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேடா, இப்போ பாருங்கள், இப்போ நான் பொசிஷன் அப்சல்யூட் நான் கொடுத்துட்டேன். நான் அதை பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ட்ராப் டவுன் 2, ட்ராப் டவுன் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல இதை கொஞ்சம் அழகாக ஸ்டைல் பண்ணணும். ஸோ அழகாக ஸ்டைல் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்துட்டு பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறேன். பாக்ஸ் ஷேடோ, ஸோ பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பாக்ஸ் ஷேடோவில் ஸோ 4 டைப் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ, அடுத்து ஒய் வேல்யூ, அடுத்து ஸ்ப்ரெட், எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுங்கிறது. ஸோ பிக்சல் நான் ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது வந்து டென்சிட்டி, அதோட டென்சிட்டி எப்படி இருக்கணுங்கிறது 10 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல அது என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது நான் இப்போதைக்கு ரெட்டை வச்சு நான் அப்படியே சொல்லிடுவேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் ஷேடோ இருக்குது. ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக இந்த ட்ராப் டவுனுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இது 0, செகண்ட் 0, தேர்டு ஸ்ப்ரெட் 30 பிக்சல். இதை வந்து நான் கூட அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஸ்ப்ரெட்டு. இது வந்து டென்சிட்டி, அந்த ஸ்ப்ரெட்டு நல்லா எவ்வளோ தூரம் டென்சிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அதோட டென்சிட்டி எவ்வளோ தூரம் இருக்கணும், ஐ மீன் ஒரு தண்ணி, இப்போ ஒரு ரியல் டைமில் பார்த்தோன்னா ஒரு பால் எப்படி சொன்னால் ஒரு மில்க்கு. ஸோ மில்க்கை டெஸ்ட் பண்ணுவாங்க, எந்த மில்க் வந்து குவான்டிட்டியான மில்க்கு, ஏன்னா டென்சிட்டி வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அதோட டென்சிட்டி, அடர்த்தி. ஸோ அந்த இது 4th ஆர்குமெண்ட். ஓகேடா, ஸோ ஓகே. ஸோ 4th, இதை 5th என்னென்னா, இதில் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது. ரெட்டாக வேணுமா, இல்லை க்ரீன் வேணுமா, ஸோ இல்லை எனக்கு வந்து ஒயிட் வேணும், ஒயிட்னா கொஞ்சம் தெரியாது. ஸோ இல்லை பிளாக் வேணும் அப்படின்னா பிளாக் போட்டுக்கலாம். ஸோ ஏதாவது கலர் வேணும்னா அந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ரெட்டே கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் அப்படின்னா எக்ஸ், இது வந்து எக்ஸு ஃபஸ்ட் இருக்குது, செகண்ட் இது ஒய். ஸோ நீங்கள் வந்து கிராப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கிராப் யூஸ் பண்ணால் ஸோ ரைட்டில் உள்ளதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ ரைட்டில் உள்ளது ப்ளஸ்ஸாக இருக்கும், லெஃப்ட்டில் உள்ளது மைனஸாக இருக்கும். அது எக்ஸு, இது எக்ஸு, இது ஒய். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய். அப்போது நீங்கள் ஒரு கிராப், மேக்ஸ் கிராப்னு நான் போடுறேன். ஸோ நான் அதாச்சும் சொல்லுவேன், மேக்ஸ் கிராப், மேக்ஸ் கிராப். ஓகே, ஸோ இமேஜுக்குள்ளே போகணுன்னா ஸோ நான் அந்த இதை எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இது ஃபுல்லாமே எக்ஸுமாங்க, இது ஃபுல்லாமே ஒய்யுமாங்க. ஓகே, இது ஃபுல்லாமே எக்ஸுமாங்க, இது ஃபுல்லாமே ஒய்யுமாங்க. ஸோ எக்ஸ் இங்கோடி இருக்கிறது ரைட்டில் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ், இங்கோடி இருக்கிறது மைனஸ் எக்ஸ். ஓகே, மேலே இருக்கிறது ப்ளஸ் ஒய், கீழே இருக்கிறது மைனஸ் ஒய். இதே கான்செப்டில் அதான். இப்போது நான் எக்ஸோட வேலையை நான் அதில் கூட்டுறேன். பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸோட வேலையை நான் அதில் கூட்டுறேன். எக்ஸோட வேலையை கூட்டுறேன்னா ரைட்டில் உள்ளது அஃபெக்ட் ஆகும்.
பாருங்கள். இப்போ எக்ஸ் இது ஒய். ஸோ இந்த எக்ஸோட வெளியே நான் கூட்டுறேன் 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி நான் கூட்டுறேன். இந்த டென்சிட்டி எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுது, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நான் ஃபுல்லாகவே குறைச்சிக்கிடுதேன். ஸ்ப்ரெட்டையும் நான் குறைச்சிக்கிடுதேன். ஓகே, ஸ்ப்ரெட்டை வந்து ஓரளவு வச்சுக்கிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ 10 பிக்சல் கொடுத்த உடனே ரைட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கா, ஏன்னா பாக்ஸ் ஷேடோ வெறும் 10 பிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். 10 பிக்சல் கொடுத்த உடனே எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்கேன், ஐ மீன் எக்ஸில் கொடுத்துருக்கனால எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த சைடு, ரைட் சைடு. அப்போது ரைட்டில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். என்ன ஆகும்னா, ஒரு ஷேடோனா என்ன சொல்லுவோம், ஒரு மனுஷனுக்கு ஒரு ஷேடோ இருக்குன்னா அந்த மனுஷனும் எவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷேடோ இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வெயிலில் நடக்கீங்கன்னா, வெயில் மேலேருந்து படுதுன்னா உங்கள் இமேஜ், உங்களோட ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷேடோ இருக்கும். ஸோ சும்மா நார்மலாக ஒரு பெரிய மர அளவுலாம் இருக்காது. ஸோ ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி, அதே மாதிரி தான் இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஷேடோ இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். இப்போ பாருங்கள், நான் மைனஸ் கொடுக்கேன். ஸோ இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தேன்னா அது அப்படியே ஓவர் ரைட் ஆகும். ஸோ இதே இது மைனஸ்லேயே நிறையா கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இப்போ ப்ளஸ் நிறையா கொடுக்குறேன்னா அந்த ஆப்ஜெக்டே தள்ளி வந்துடும். அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷேடோவும் இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ அது எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும், இல்லை எனக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம் வேண்டாம், ஸோ எக்ஸில் இவ்வளோ தூரம் இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் ஒயில் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒய் பிக்சல். ஸோ கொஞ்சம் ஒயிலே வேணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒயில் வருது. ஓகே, ஸோ நார்மலாக தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேடா, சரி இருக்கட்டும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ப்ளஸ் ஒய் கொடுத்த உடனே ஸோ கீழே வருது. இதே நான் மைனஸில் கொடுத்தேன்னா மேலே போகும். ஓகே, என்னது ப்ளஸ்ல கொடுத்தா தான் மேலே போகணும். ஸோ கிராப் மேக்ஸ் கிராப் எப்படி இருக்கு, மாற்றி போகுது. எல்லாம் அப்படிதான், அதான் கிராஃப். ஓகே, எதுக்காண்டி அப்படி மாற்றி போகுது. ஸோ சில சினாரியோவில் அப்படி இருக்கலாம். ஸோ எக்ஸ் ஒரு விதமாக ஆக்டிவ் ஆகும், ஒய் ஒரு, இது வந்து மேக்ஸ் கிராப்பை வச்சு தான் நடக்கும்னு சொல்லலை. நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மேக்ஸ் கிராப் எடுத்தேன். ஓகே, மேக்ஸ் கிராப்பை வச்சு தான் இது இயங்குது, இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு பர்டிகுலராக மேக்ஸ் ஸ்கிராப்பை வச்சு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ மைனஸில் இருந்தால் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக அந்த ஒய் இங்கே இருக்குது. ஸோ நேவ் செக்ஷன் ஸோ நான் மைனஸில் கொடுத்தோடனே சரி மைனஸ்ங்கிறது டாப்பில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ தேவை, நம்மளுக்கு ரொம்ப மூவ் ஆகணும்னா லைட்டாக தான் மூவ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 4 சைடும் வேணும், என்னென்னா 4 சைடும் எனக்கு வேணும்னா இதை 4 ரிமூவ் பண்ணிவிட்டு 0 கொடுத்துட வேண்டியதான். ஸோ 0 கொடுத்துட்டோம்னா 4 சைடும் வரும். ஸோ இதுதான் பாக்ஸ் ஷேடோவில் ஒரு டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரணும்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோவில் 10 பிக்சல் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு இப்போ இது எதுவுமே தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதுன்னா, ஸோ ஒரு ஒயிட் கலர் தேவைப்படுது. ஸோ ஒயிட் கலர் வரணும்னா நம்ம இங்கே நான் இந்த இடத்துல பாக்ஸில் ஒயிட்டு கொடுத்தேன்னா, இப்போ பாருங்கள் நான் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ ஒயிட்டு கொடுத்தேன்னா அது வந்து ஒழுங்காக தெரியாது. எதுக்கு தெரியாதுன்னா, ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் இல்லை, இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் இருக்குது. அந்த இடத்துல அவங்க ஒரு டிவ் வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஒரு டிவ்வை நான் வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கேன். ஸோ லாஸ்ட் ஒரு ஹெட்டர் கொடுத்துட்டு அடுத்த ஒரு செக்ஷன். ஸோ கிளாஸில் இது வந்து பேனர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இல்லை மெயின் கொடுத்துட்டு அதுக்குள்ளே பேனர் அப்படி சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த பேனருக்கு நான் ஒரு பர்டிகுலர் ஹைட் நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஹைட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல பேக்ரவுண்ட் வந்து கிரே அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு ஹைட்டு நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஹைட் வந்து ஒரு 400 பிக்சல். ஸோ 400 பிக்சல்னோடனே இது ஒரு ஹைட் இருக்கும். இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேடா. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு அதே மாதிரி ஸ்டைலில் கொண்டு வரணும். அதே மாதிரி ஸ்டைலில் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டைலை க்ரியேட் பண்ணிவிடுவோம், அதுக்கடுத்து கரெக்டாக கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டு ஒரு டாட் வருது. அப்போ லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்பை நன் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்ஐக்கு லிஸ்ட், இந்த எல்ஐக்கு வந்து
லிஸ்ட் டைப் வந்து none. ஓகே, இதுக்கு உள்ளே இருக்கிற நேம்க்கு உள்ளே இருக்கிறத நான் முதல்ல கொடுத்துக்கிட்டேன். ஸோ புரியுதா நான் சொல்கிறது? நான் பாட்டு நடத்தி போயிட்டே இருக்கேன். கேட்குதா? ஆ ஆ என்னது? எனக்கு புரியலண்ணா. புரியலையா? ஓகே, என்ன புரியலை? புரியல. இதில் என்னது? அந்த ஷேடோ நீங்க சொல்றீங்களா, அது ஏன் மைனஸ் கொடுத்தா நீங்க லைட்டா தானே வரும்னு சொல்றீங்க? மைனஸ் கொடுத்தா என்னன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் ஆகும். ப்ளஸ் கொடுத்தா ஒரு சைடில் போகும், மைனஸ் கொடுத்தா இன்னொரு சைடில் போகும். ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு மதியம் வெயிலில் போனீங்கன்னா அது சென்டராக உங்களுக்கு வந்து உங்களோட சேடை வரும். இதே சாயங்காலம் போனீங்கன்னா அது ஒரு டைரக்ஷனில் அடிக்கும். இதே காலையில் போனீங்கன்னா அது ஒரு டைரக்ஷனில் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோ தான் இதுவும். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் மூவ் ஆகும். ப்ளஸ் கொடுத்தா ப்ளஸில் ஒரு ஆப்ஜெக்டில் மூவ் ஆகும், மைனஸ் கொடுத்தா மைனஸில் ஒரு ஆப்ஜெக்டில் மூவ் ஆகும். ஸோ அதேமாதிரி ஒயில் ஒரு கொடுத்தா ஒய்க்கு ஒரு ஆப்ஜெக்டில் மூவ் ஆகும், ப்ளஸ் கொடுத்தா ப்ளஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பிளாக் ஷேடோ வருது. அது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கிராப் எடுத்தேன். கிராப் மாதிரி தான் ஒர்க் ஆகும் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொன்னேன். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதே மாதிரி தான் எக்ஸில் ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஒய்லையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ எக்ஸ் கொடுத்தா எக்ஸில் ஒரு வேல்யூ ப்ளஸில் கொடுத்தோன்னா ப்ளஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு சைடில் மூவ் ஆகும், ரைட்டில் மூவ் ஆகுதுன்னா ரைட்டில் மூவ் ஆகும், மைனஸ் கொடுத்தா லெஃப்ட்டில் மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஒய் கொடுத்தா ஒயில் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பாக்ஸ் ஷேடோ. அண்ணா பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்தீங்களா? ஆமா, அது வந்து அது மேல போறதுக்கா இல்லனா அந்த கலர் வந்து நமக்கு தெரியுதுக்கா? பொசிஷன் அப்சல்யூட். வேற யார்ட்ட பொசிஷன் அப்சல்யூட் நான் எதுக்காண்டி கொடுத்தேன்னு குழப்பமா இருக்கா? நான் வந்து எதுக்காண்டி பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தேன்? அந்த பொசிஷன்ல அப்படியே இருக்கா? இருக்கலாம். அந்த பொசிஷன்ல அப்படி இருக்கணுமா? டிவ் அந்த டிவ். புரிஞ்சுது. புரிஞ்சா? ஆனா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆனா புரியுது. ஆனா புரிஞ்சிச்சு. இல்ல பொசிஷன் ஆப்ஷன் நான் எது கொடுத்தேன்? யாராட்ட ஆன்சர் இருந்தா சொல்லலாம். பொசிஷன் கான்செப்ட் நான் எது கொடுத்தேன்னா இந்த டிவ்வை எங்கனாலும் நகர்த்தி வச்சுக்கலாம், எந்த இடத்துலனாலும் வச்சுக்கலாம். இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன பண்ணிச்சுன்னா, ஸோ இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு பட் பொசிஷன் ஆப்ஷன் கொடுத்த உடனே இதை கன்சிடர் பண்ணலை எந்த டிவ்வுமே. ஸோ எதுக்காண்டி கன்சிடர் பண்ணலைன்னா பண்ணக்கூடாதுன்னு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னா இங்கே பாருங்க, இதை வந்து எந்த டிவ்வுமே கன்சிடர் பண்ணல. இது இந்த டிவ்வுக்கு மேலே இந்த செக்ஷனுக்கு மேலேயே இந்த டிவ் வருது. ஓகே, ஸோ அப்போ எந்த இதுவுமே கன்சிடர் பண்ணல அது. ஸோ அதுக்காண்டி தான் பொசிஷன் கான்செப்ட் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது பொசிஷன் கொடுத்தேன்னா எங்கனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அது பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, புரியுதா? ஓகேண்ணா. ஓகேண்ணா, ட்ரை பண்ணிட்டு நான் ஏதாவது டவுட்னா கேட்கேன். ஓகே, ட்ரை பண்ணிட்டு ஒரு டவுட்னா கேட்குங்க. ஓகேடா. ஓகேடா. ஸோ ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. பொசிஷன்னா என்ன கான்செப்ட்? இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸோ எதுக்காண்டி ஃபஸ்ட்டு பொசிஷன் நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ நான் பொசிஷன் நான் கொடுத்துட்டேன். பட் இந்த பொசிஷன் எப்படிலாம் ஆக்ட் ஆகும்னா, நார்மலாக இந்த பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்த உடனே என்ன அது ஃபஸ்ட்டு என்ன திங்க் பண்ணணும்னா, ஸோ நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டாங்க எனக்கு, ஸோ அப்போ நான் எங்கனாலும் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நினைக்கும். ஸோ இது எப்படி மூவ் ஆகும்னா ஃபஸ்ட்டு பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆகும். இப்போ இதை எப்படி மூவ் பண்ணணும்னா சும்மா மார்ஜின் லெஃப்ட்டு அப்படி கொடுத்து பேசிக்காக மூவ் பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்கள், ஸோ நான் இதை மார்ஜின் கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் லெஃப்ட் எப்படி சொல்லி நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஓகே, மூவ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் அதை வந்து அப்படி மூவ் பண்ண மாட்டாங்க. எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா டாப் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி தான் மூவ் பண்ணுவாங்க. இப்போ டாப் 0 கொடுத்தா டாப்புக்கு போயிடும். எதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகும்னா பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ பொசிஷன் கான்செப்ட் மட்டும் தான் டாப் அண்ட் பாட்டம் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நான் டாப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாட்டம் கொடுக்குறேன். பாட்டம் 0 கொடுத்தேன்னா பாட்டத்துக்கு போயிடும். ஓகே, இதை லெஃப்ட் கொடுத்தேன்னா நல்லா லெஃப்ட்டுக்கு போயிடும்.
ஸோ லெஃப்ட்டுக்கு போயிடும். ஸோ கன்சிடரே பண்ணாது, எந்த டிவ் எது மேலே இருந்தாலும் அது மேலே போய் உட்காந்துடும். ஸோ இதுதான் பொசிஷன், எந்த இடத்துலனாலும் மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு சினாரியோ இருக்குது, என்னன்னா அந்த பொசிஷன் அப்சல்யூட் நம்மளுக்கு வந்து டாப் இந்த இடத்துலையோ வரல. அந்த ட்ராப் டவுன், இந்த ட்ராப் டவுன் அதோட பேரண்ட் எப்படி இருக்கோ அந்த பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த ட்ராப் டவுன் ஃபுல்லாமே இதோட பேரண்ட், இந்த பேரண்ட்டுக்குள்ளே தான் இந்த ட்ராப் டவுனே இருக்குது. அப்போ என்னது, இதோட சைல்டு, இது பேரண்ட்டு. ஸோ அப்போ பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா பேரண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுக்கணும். ஸோ என்னன்னா பொசிஷன் ரிலேட்டிவ். ஸோ ஓகே, அது எப்படி கொடுக்கலாம்னா அதே தான், இந்த ஃபஸ்ட்டு நேம் இல்லை. ஸோ இந்த எல்லை கொடுத்துருப்பேனா, இந்த நேம் எல்லை. ஓகே, ஸோ இந்த எல்லைக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இந்த எல்லைக்குன்னு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஃபஸ்ட் எல்லை அப்படின்னு சொல்லி நான் நார்மலாக ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எல்லையை கால் பண்ணிவிட்டு அந்த எல்லைக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஒரு டாட் போட்டிருக்கேன். ஸோ ஓகே, அது எதுக்குள்ளே இருக்கிற ரைட் ஹெட்டருக்குள்ளே இருக்கிற நேமுக்குள்ளே இருக்கிற டேரெக்டாக இருக்கிற எல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக அப்படி இருக்க மாதிரி இப்போ நான் இது வந்து நகர்த்தேன். ஸோ இந்த எல்லைக்கு தான் நம்ம வந்து பொசிஷன், ஸோ இந்த இங்கே இருக்க இந்த எல்லைக்கு தான் நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நேவை நான் நகர்த்தேன், எங்கள் பாட்டம் 0 கொண்டு போகிறேன். ஸோ பாட்டம் 0 கொண்டு போகிறேன். பாருங்கள், பாட்டம் 0 போகாது. ஸோ பாட்டம் 0 போகும், ஆனால் பட் இங்கே வராது. எதுக்காண்டி வராதுன்னா இப்போ ரிலேட்டிவ் கொடுத்த உடனே இந்த அப்சல்யூட் டிவ் என்ன நினச்சிக்கிட்டுனா என்னோட பேரண்ட் வந்து இந்த எல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த எல்லைக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் பாட்டம் ரிமூவ் பண்ணிட்டேன், லெஃப்ட் 0 கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட் 0 கொடுத்தேனே, லெஃப்ட் இவ்வளோ தான் போகும். எதுக்கு லெஃப்ட் போகணும், இந்த பாருங்கள், இந்த எல்லையோட ஆரம்பம் இங்கேருந்து தான் இருக்குது. ஸோ இந்த எல்லையோட ஆரம்பம் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ அந்த எல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் இது அதோட லெஃப்டாக எடுத்துக்கணும், அதோட பேரண்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ பொசிஷன் அப்சல்யூட் ரிலேட்டிவ்ங்கிறது புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு? புரியுதா? ஓகே. ஸோ இப்போ அது எங்கனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம்னா, எங்கனாலும் அந்த டிவை நம்ம எங்கனாலும் இது கால் பண்ணிக்கலாம். எஸ், கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எதுக்காண்டி நான் ரிலேட்டிவ் பேரண்ட் கொடுத்தேன்னா நம்ம இதை ஹோவர் பண்ணும்போது இது வருது, ஏன்னா இதோட சைல்டு தான் இது, ஏன்னா அந்த எல்லைக்குள்ளே தான் அந்த நேம் போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த எல்லைக்குள்ளே அந்த நேம் போட்டிருக்கனால இந்த எல்லைக்கு நான் ரிலேட்டிவ் கொடுத்துட்டேன், ஏன்னா அந்த எல்லைக்கு அந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகணும். ஸோ அதை இந்த டிசைனை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த டிசைனை கொடுத்துட்டு ஓகே, ஸோ இந்த டிசைனை நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அழகாக மாற்றிருந்தேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த நேவுக்கு ஒரு பேடிங் கொடுத்துருக்குறேன். ஸோ பேடிங்கில் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா நான் பேடிங் 20 பிக்சல் நான் கொடுத்தேன்னா 4 சைடும் எடுத்துக்கணும், 4 சைடுனா 4 சைடும் எடுத்துக்கணும். இது 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். 20 பிக்சல் கொடுத்தேன்னா எப்படி எடுத்துக்கணும்னா இது டாப் அண்ட் பாட்டம், இது லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, இது டாப் அண்ட் பாட்டம், இது லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இதே 4 ஆர்குமெண்ட் கொடுத்தேன்னா இது டாப், இது ரைட், இது பாட்டம், இது லெஃப்ட். ஒன்றுமே இல்லை, இப்படி நான் சொல்லுன்னா இது வந்து கிளாக் வைஸ். கிளாக் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு 12, அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, அடுத்து 10 9 வரும், அடுத்து 10 11 12. ஸோ இது வந்து ஒரு கிளாக் வைஸ். அதே மாதிரி தான் இது டாப், அடுத்து ரைட், அடுத்து பாட்டம், அது இது. இப்போ பாருங்கள், இது டாப்பா, இப்போ டாப்பை மட்டும் நான் கூட்டுறேன், டாப் மட்டும் கூடும். ஓகே, இப்போ ரைட்டை கூட்டுறேன், ரைட்டு மட்டும் கூடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட்டோட பேடிங் கூடும். இப்போ பாட்டத்தை கூடுதேன், பாட்டம் மட்டும் கூடும். ஸோ இப்போ கூட்டினா இது வந்து எனக்கு லெஃப்ட்டை கூடும். ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட். ஸோ இதுதான் பேடிங்கோட இது. ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா பேடிங் எப்படி இருக்குது நார்மலாக, ஸோ ஓரளவு இருக்குது, டாப் அண்ட் பாட்டம் லைட்டாக இருக்குது. அதேமாதிரி சினாரியோ ஃபுல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வித்து வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டேன், ஏன்னா பேடிங் கொடுக்கலாம், அதுக்கு முன்னாடி வித்து கூட எடுத்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் ஸ்டைல் கரெக்டாக இருக்கும். ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேன். ஓகேடா, கொடுத்துட்டு இப்போ நான் பேடிங் யூஸ் பண்ணுறேன். பேடிங் கொடுத்துட்டு ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ நார்மலாக ஓகேடா. ஸோ ஓகே, நான் வித்தை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து நார்மலாக வராது. ஸோ அதனால தான் நான் வித்து கொடுக்குறேன். ஸோ நான் வித்தை வந்து கொடுக்குறது காரணம் அதான், வித் 100 பிக்சல்.
ஓகே. ஸோ இந்த பிக்சலில் இருந்துச்சுன்னா கரெக்டாக பேடிங் ஏற்ற மாதிரி அது பாட்டு ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் மறுபடியும் பேடிங் ஓகே எனக்கு இந்த ஓரளவு நல்லாயிருக்கு. ஸோ நான் இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். தென் அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் இருக்கணும் ரெண்டு எல்லா எல்லைக்கும் உள்ளோடி. ஸோ அப்போது இந்த யூஎலுக்குள்ளே இருக்கிற இந்த எல்லைக்கு கேப் இருக்கணும். ஸோ இந்த எல்லைக்கு ஃபுல்லாமே கேப் நான் கொடுத்துக்குறேன். அதுவும் மார்ஜின் பாட்டம் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் பாட்டம் கொடுத்தா கேப். ஓகே, மார்ஜின் பாட்டம் ஒரு 10 பிக்சல். ஓகே, ஒரு 10 பிக்சல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து அது கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதே தான் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல்ஸ் ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ என்ன ஸ்டைல்லாம் கொடுத்தேங்கிறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நேவுக்கு பேடிங், அந்த ஃபஸ்ட்டு நேவுக்கு உள்ளே இருக்கிற டேரெக்டாக உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு நேவுக்கு டேரெக்டாக உள்ளே இருக்கிற யூஎல், அடுத்து எல்ஐ, அடுத்து மார்ஜின் பாட்டம். கிரேட்டர் தான் எதுக்கு போடுவோம்? அது அந்த கிளாஸ் நான் வரல. எதுக்கு அந்த கிரேட்டர் தான் போடாம கால் பண்ணலாமா? எதுக்கு கிரேட்டர் தான் போடுதோம்னா, ஸோ அதுதான் லாஸ்ட் கிளாஸ் எதுக்கு வரலங்கிறது. ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணால் என்ன பிரச்சனை நடக்கும் இதே பிரச்சனை. என்னன்னா நார்மலாக இது கிரேட்டர் தான் கிடையாது. இது பேர் சைல்டு செலக்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு வந்து சைல்டு செலக்ட் கால் பண்ணலாமா? அது போடாமலே கால் பண்ணலாமா? அது போடாமே கால் பண்ணலாம். என்ன நடக்கும்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இதுவும் எல்லை தான், இதுவும் எல்லை தான். அதுக்கடுத்து ஒரு எல்லைக்குள்ள ஒரு நேவுக்குள்ள ஒரு யூஎலுக்குள்ள ஒரு எல்லை இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இதோட ரைட் ஹெட்டர் இருக்கு. ஸோ இந்த ரைட் ஹெட்டருக்குள்ள இருக்கிற எல்லை நான் போட்டேன்னா அப்போ என்ன நடக்கும்னா, ரைட் ஹெட்டருக்குள்ள எல்லைக்கு நான் டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கொடுப்பேன். அப்போ என்ன நடக்கும், ரைட் ஹெட்டருக்கு உள்ள இருக்கிற எல்லா எல்லையுமே எடுக்கும். எல்லா எல்லையுமே எடுக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படி எடுக்கக்கூடாது. ரைட் ஹெட்டருக்குள்ள டேரெக்டாக இருக்கிற நேவுக்கு இருக்கிற நேவும், நேவுக்கு டேரெக்டாக இருக்கிற யூஎலும், யூஎலுக்கு டேரெக்டாக இருக்கிற அந்த எல்லை அந்த மேலே போட்டிருப்பேன். யூஎலுக்கு டேரெக்டாக இருக்கிற அந்த எல்லை இங்கே போட்டிருக்கேன், இந்த எல்லை. ஸோ இப்படி போடுறதுனால எனக்கு ஃபஸ்ட் இருக்கிற எல்லை மட்டும் தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீ நார்மலாக ஒரு டிவு போடுற, இப்போ அந்த ஹெட்டருக்கு உள்ளே இருக்கிற எல்லை ஃபுல்லாமே கலர் மாறு அப்படின்னு சொல்லி போடுது. ஸோ இப்போ நார்மலாக நான் போடுறேன்னா, இப்போ ஹெட்டருக்கு உள்ளே இருக்கிற இந்த எல்லை ஃபுல்லாமே, எல்லைக்குள்ளே ஏ கொடுத்துருக்கோமா, ஏ ஃபுல்லாமே கலர் ரெட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ கலர் நான் ரெட்டு கொடுத்த உடனே ஸோ ரெட்டு மாறல. ஓகே, கலர் ரெட்டு ஓவர் ரைட் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நல்லா சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அட்டி மாட்டன் நான் கொடுக்குறேன், அட்டி மாட்டன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அட்டி மாட்டன் கொடுத்தா அது என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் ரெட்டாக மாறிட்டு. எப்படி ரெட்டாக மாறிட்டு, எல்லைக்கு, ஏன்னா ஹெட்டருக்கு உள்ளே இருக்கிற அந்த ஹெட்டருக்குள்ளே இருக்கிற எல்லைக்குள்ளே இருக்கிற ஏ. ஸோ ஹெட்டருக்குள்ளே இருக்கிற எல்லை கூட போட தேவையில்லை. ஸோ ஹெட்டருக்குள்ளே இருக்கிற ஏ அப்படின்னு சொல்லி போட்டாலே எனக்கு கலர் மட்டும் ரெட்டாக மாறிடுது. பட் எனக்கு ஃபஸ்ட் இருக்கிற ரெட்டு எல்லைக்குள்ளே இருக்கிற ஏ மட்டும் தான் எனக்கு கலர் மாறணும். அடுத்து இருக்கிற எல்லைக்குள்ளே இருக்கிற ஏ கலர் மாறக்கூடாது. அதை எப்படி போடணும் அப்படின்னா, நீ இப்படி டேரெக்டாக போட்டால் தான் உண்டு. இப்போ நார்மலாக சொல்கிறேன், எல்லைக்கு உள்ளே இருக்கிற ஏ ஃபுல்லாக கலர் மாறணும் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், எல்லைக்கு உள்ளே இருக்கிற ஏ ஃபுல்லாகவே கலர் மாறும். ஓகே, சரி. ஸோ எல்லை டேக்குள்ளே இருக்கிற ஏ ஃபுல்லாமே கலர் மாறணும். அப்போ எல்லைக்குள்ளே தான் எல்லா ஏமே இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லைக்குள்ளே தான் எல்லாமே ஏ இருக்குது. பட் ஆனால் அது வந்து எனக்கு இப்படி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லைக்குள்ளே இருக்கிற இது மட்டும் தான் நான் மாறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, டேரெக்டாக இருக்கிற எல்லை அப்படின்னு சொல்லி நான் போடுவேன். ஸோ என்ன போடுவேன்னா, இப்போ பாருங்கள், இந்த எல்லைக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் வச்சுருக்கேன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு டாட் போட்டுருந்தேன். இந்த ஃபஸ்ட்டு எல்லைக்குள்ளே இருக்கிற ஏ மட்டும் தான் கலர் மாறணும்னு சொல்லி போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு எல்லைங்கிறது இது, அதுக்குள்ளே இருக்கிற இந்த ட்ராப் டவுன் மட்டும் தான் கலர் மாறணும் ரெட்டாக. பட் இதுவும் எனக்கு மாறும். இப்போ இதெல்லாம் விட்டுருங்க, இதுவும் மாறும், இதுவும் மாறும். ஏன்னா அந்த எல்லைக்குள்ளே இந்த ஏவும் இருக்குது, அந்த எல்லைக்குள்ளே ஒரு நேவுக்குள்ளே ஒரு ஈவலுக்குள்ளே ஒரு எல்லைக்குள்ளே ஒரு இந்த ஏவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது டேரெக்டாக எல்லாம் மாறிடுதா. ஸோ அப்போது நான் அந்த நேரத்தில் இந்த சைல்டு செலக்டார் போட்டேன்னா இந்த ஃபஸ்ட்டு எல்லைக்குள்ளே இருக்கிற டேரெக்டாக இருக்கிற ஏ மட்டும் தான் மாறும். ஸோ பாருங்கன்னா இப்போ இந்த ட்ராப் டவுன் மட்டும் தான் கலர் மாறி இருக்கும். பாருங்கள், இந்த ட்ராப் டவுன் மட்டும் தான் கலரில் ரெட் கலரில் இருக்கும். ஸோ எதுக்குன்னா
இந்த இண்டெக்ஸ் டாட் HTML இந்த இதுக்கு இந்த எல்ஐ டேக்கு நேரடியாக இருக்க ஏ இது மட்டும்தான். ஸோ இதுக்குள்ளேயும் ஒரு ஏ இருக்குது, அந்த ஃபஸ்ட் எல்லைக்குள்ள இந்த டேக்குள்ளேயும் இந்த ஏ இருக்குது, பட் டேரெக்டாக இல்லை. அது சைல்டு தான், பட் டேரெக்ட் சைல்டாக இல்லை. ஸோ அப்போ டேரெக்டாக இருக்கிறது தான் மாறும். அதனால தான் அந்த சைல்டு செலக்டாக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, புரியுதா? சொல்லுங்க. நம்ம வந்து இப்போ எப்படின்னா இது இப்போ வந்து நம்ம தனித்தனியா எழுதுறத நம்ம அந்த மாதிரி போட்டு எழுதுனா நம்ம அப்படியே கால் பண்ணலாம் அப்படி சொல்றீங்களா? ஆமா. சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து ஒரு பர்టిక్యులரான கால் யூஸ் ஆகுது அப்படிதானே சொன்னீங்க? எதுக்கு நான் பர்టిక్యులரா சைல்ட் செலக்ட் அதை யூஸ் பண்றேன்னா, எதுக்காண்டி யூஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணிடணும். ஏன்னா நேவ் ஃபர்ஸ்ட் ஒரு நேவ் போடுறோம், அதுக்குள்ளேயே ஒரு நேவ் போடுறோம், இந்த நேவுக்குள்ளே இன்னொரு நேவ் வரப்போகுது, இந்த நேவுக்குள்ளே இன்னொரு நேவ் வரப்போகுது. ஸோ அதனால தான் அது நம்ம இந்த போடுற சினாரியோ நம்ம கொண்டு வந்துருக்கோம். புரியுதா? ஓகே. ஸோ இந்த போடுற சினாரியோ கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா நான் நேவுக்குள்ள இருக்கிற யூஎல்குள்ள இருக்கிற எல்லைக்கு கலர் மாத்துறேன்னா எல்லா எல்லைக்கும் கலர் மாறும். ஓகே, ஸோ இந்த சினாரியோ தடுக்கிறதுக்கு தான் டேரெக்டாக இருக்கிற எல்லை, டேரெக்டாக இருக்கிற ஏ, டேரெக்டாக இருக்கிற டிவ் அப்படி சொல்லி நான் ஒரு சினாரியோ கொண்டு வரேன். ஓகே, அதான் சைல்டு செலக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து இப்போ பிளாக் வந்து ரெட்டை நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக விட்டாலே அது ஒரு பிளாக் கலரில் எடுத்துக்கணும். ஸோ நார்மலாக விட்டாலே ஒரு பிளாக் கலரில் எடுத்துக்கணும். எனக்கு டென்சிட்டியே தேவையில்லை, டென்சிட்டியே எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பிளாக் ஷேடோவில் வந்துருக்கு. பட் இதையும் நம்ம வந்து கம்மி பண்ணலாம். பாருங்கள், நம்மளுக்கு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்வாக இருக்குது. ஸோ கேர்வாக இருக்குது. ஸோ அதனால் கேவை நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ கேவை உள்ளே கொண்டு வர என்ன பண்ணோம், பார்டர் ரேடியஸ், அந்த பார்டரை நம்ம கொஞ்சம் வளைக்கணும். ஸோ பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். ஸோ நான் அதை கொடுத்த உடனே எனக்கு பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் வந்துடும். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் வந்துடும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு ஐக்கான் வருது. ஸோ அதே மாதிரி நான் அந்த ஐக்கானே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த ஐக்கானையே இங்கேயும் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டேன். ஏன்னா அந்த ட்ராப் டவுன் 2க்கு ஐக்கான் வருது. ஸோ அந்த ஐக்கானையே நான் டேரெக்டாக போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போது நான் கொஞ்சம் வித்தை ஏற்றிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா வித்து வந்து ஸோ வித்து இந்த அளவு நான் ஏற்றிக்கிட்டேன். ஓகே, ஸோ என்ன வித்து 109. ஸோ 109 நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். 109 பிக்சலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஒரு ட்ராப் டவுன் ஓரளவு வந்துட்டு, பட் இந்த பேக் சைடை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து லைட்டாக தான் இருக்குது, தெரியவே இல்லை அந்த சைடை இருக்குது, பட் அழகாக தெரியுது. பட் அதே மாதிரி எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு என்ன சொல்கிறோம்னா, இந்த பேக் சைடையே, இந்த பேக் சைடோட டென்சிட்டியே நம்ம கம்மி பண்ணலாம். எப்படி கம்மி பண்ணலாம்னா, ஆர்ஜிபி கலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு கலர் எடுத்தேன்னா இந்த பாருங்கள், இது ஆர்ஜிபி கலர். ஸோ இதில் ஒரு 4th ஆர்குமெண்ட் வந்து ஒன்று பாஸ் ஆகும். என்னன்னா ஆர்ஜிபிஏ அப்படி சொல்லி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 4th ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா இந்த கலரையே நம்ம டென்சிட்டி கம்மி பண்ணலாம். அதை எப்படி கம்மி பண்ணலாம்னா, இப்போது இது டிஃபால்ட்டாக பிளாக்ல இருக்குது. ஸோ RGBA அப்படி சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாமே 0 கொடுத்துட்டோம்னா, 0 கொடுத்தா அது டிஃபால்ட்டாக 0ன்னு எடுத்துக்கிடும். ஓகே, 0ன்னு எடுத்துக்கிடும். சாரி, 0ன்னு பிளாக்னு எடுத்துக்கிடும். ஸோ இந்த பிளாக்கோட டென்சிட்டி எனக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு 2 கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்த உடனே ஸோ பாருங்கள் அதோட டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு 2 கொஞ்சம் நல்லா தெரியல. 5 கொடுத்தோன்னா 5க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டென்சிட்டி இல்லாமல் ஓரளவு டென்சிட்டியாக தெரியும், ஓரளவு பாக்ஸாக தெரியுதா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாக ஒரு ஃபீல்டில் வந்துட்டு. ஸோ இப்படி தான் நார்மலாக கொடுத்துருப்பாங்க. ஒரு RGBன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதோட டென்சிட்டி கொடுப்பேன். இல்லை எனக்கு வந்து இந்த பிளாக் ஷேடோ பிளாக்ல இருக்குது, எனக்கு வந்து ஆரஞ்சு கலரில் வேணும், இல்லை ரெட் கலரில் வேணும்னா ரெட் கலர் RGB கலரை எடுக்கணும். பாருங்கள், ரெட் கலர் RGB கலர், ரெட் கலர் RGB. ஸோ ஓகே, ஸோ ரெட் கலர் RGB கோடு அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன்னா, ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ரெட் கலர் வருது நார்மலாக RGB அப்படி சொல்லி நான் அந்த கலரை எடுக்கிறேன். இந்த கலரை எடுத்துகிட்டு இந்த கலர் என்ன கலர்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து அது என்ன கலர்னு செக் பண்ணிக்குவோம். ஸோ ரெட் கலர் வருது. ஓகேண்ணா, ஸோ இந்த ரெட் கலர் வருது. ஸோ இதில் அது ரெட் கிரீன் ப்ளூ தான சார்? எது
எஸ், ரெட் கிரீன் ப்ளூ தானே? ரெட் கிரீன் ப்ளூ. பட் இதிலே இப்போ நான் இந்த இடத்துல நான் ரெட் கலர் பதிலாக நான் இதை ஒரு இது மாற்றினேன்னா அது மாறும். இந்த இடத்துல மாறுதா? ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறது ரெட்டு க்ரீன் ப்ளூ. ஓகே, ஆர்ஜிபி இருந்து. பட் இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல ஒரு நார்மலாக மாற்றும் போது அதோட டென்சிட்டியும் மாறும். ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் இது மாற்றுறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஆர்ஜிபியை போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கமா போட்டு 0.8 கொடுக்குறேன். ஸோ 0.8ஓ இல்லை 0.2ஓ கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்தனா எந்த கலர் மாறுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக அந்த எதுவுமே கொடுக்கல, ரெட்டுன்னு மாறும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரெட்டுன்னு இருக்குது. இப்போ அதோட இந்த ரெட்டோட டென்சிட்டியை நம்ம கம்மி பண்ண போகிறேன். ஸோ ரெட்டோட டென்சிட்டியை கம்மி பண்ணால் என்ன ஆகும்? அப்போது RGBA கொடுக்கணும். BA கொடுத்து அதுக்கடுத்து 4th ஆர்குமெண்ட்டாக கொடுத்து 0.3 கொடுத்தேன்னா அது கம்மியாக மாறும். பார்த்தீங்களா, கம்மியாக மாறுதா? இது வந்து கலர் கிடையாது, அதோட டென்சிட்டியை கம்மி பண்ணும். ஸோ அதோட அடர்த்தியை கம்மி பண்ணும். ஓகே, அந்த டென்சிட்டியை கம்மி பண்ணும். டென்சிட்டியை கம்மி பண்ணால் பெயிண்ட் இருக்குது, பெயிண்டை பாருங்க. பெயிண்டை பார்க்கணும்னா நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற அது ஒரு கலர் மாறுமா? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ என்னென்னா டென்சிட்டியை கம்மி பண்ணுறது. ஓகே, RGBA. ஸோ இந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஸ்டைல் கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக கலர் பாக்ஸோட வந்து பிளாக்கில் தான் இருக்கும். அதில் நான் வந்து RGBA இதை கொடுத்துட்டு அதில் 4th ஆர்குமெண்ட் அதோட டென்சிட்டி எப்படி இருக்குண்டு. ஸோ இதே நான் 1 கொடுத்தேன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1 கொடுத்தேன்னா அது டிஃபால்ட்டாக அது என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் வரும். ஆனால் அந்த இடத்துல 0.5 அப்படி கொடுத்தேன்னா அதுக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அது பாட்டு ரியாக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. ஓகே, ஸோ ஓகே இப்போ நான் இந்த பாக்ஸ் இந்த ட்ராப் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஓவர் பண்ணும்போது தான் வர வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், அதுவும் எனக்கு வந்து கரெக்டாக கீழே அழகாக இருக்குது. இந்த இது எண்ட் ஆன பிறகு அழகாக வருது. ஸோ அப்படியே நம்ம பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் பாட்டத்தை இறக்குவோம் கீழே. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? ஸோ பாட்டம் வந்து டாப்லேருந்து கீழே இருக்கும். டாப் 0 கொடுத்தோன்னா 0லேருந்து கீழே இறக்கி பார்ப்போம் அது எவ்வளோ தூரம் ஓவர் ஆகி அப்படி இருக்கு. ஓகே தான். ஸோ லெஃப்ட் 0 கொடுப்போம், லெஃப்ட் 0. ஸோ லெஃப்ட் 0 கொடுப்போம். ஸோ லெஃப்ட் எவ்வளோ தூரம் அதுக்கு வருது? ஓகே, கரெக்டாக அந்த பாக்ஸோட அளவுக்கு வருதுன்னா ஸோ நம்மளுக்கும் அந்த பாக்ஸோட அளவுக்கு கரெக்டாக வருது. ஓகே டன். அப்போ லெஃப்ட்டு கொஞ்சம் 0, லெஃப்ட் 0 ஓகே தான் டன். ஸோ இதை ஓவர் பண்ணும் போது வரணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைலை முதல்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டைலை ஆட் பண்ணிவிட்டு ஓகே டன், ஓகே டன். ஸோ இப்போது இது எங்கே இருக்குது? நார்மலாக நேவ் செக்ஷன் இந்த ஸ்டைலில் நான் கொடுத்துருந்தேன். டாப் 40 பிக்சல், அதுக்கடுத்து லெஃப்ட் வந்து 0. அது அந்த ஸ்டைலில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த இதில் கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா எனக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இப்போ பாருங்கள் ஓவர் பண்ணும்போது பாட்டத்துலேருந்து டாப் வருது. லைட்டாக பாட்டத்துலேருந்து டாப் வருதா தெரியுதா உங்களுக்கு? ஒரு அனிமேஷன் மாதிரியும் தெரியுது. பாட்டத்துலேருந்து டாப்பும் வருது, கொஞ்சம் அனிமேஷனாக வருது. அப்போ டிரான்சிஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், லாஸ்ட் கிளாஸில் கவனிச்சிங்கன்னா டிரான்சிஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போது இதை ஓவர் பண்ணும் போது பாட்டத்துலேருந்து டாப் வருது. அப்போ என்ன பண்ணுறேன், நான் டிஃபால்ட்டாகவே பாட்டம் வைக்கேன். ஸோ டிஃபால்ட்டாகவே பாட்டம் வைக்கேன். ஏன்னா கொஞ்சம் 70 பிக்சல் வச்சுருந்தேன். ஸோ 70 பிக்சல் வைக்கேன், கொஞ்சம் தெரிய காண்டி. ஸோ இதை ஓவர் பண்ணும் போது எனக்கு டாப் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ரைட் கட்டர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு எல்லையை ஓவர் பண்ணும்போது, ஸோ இந்த ஃபஸ்ட்டு எல்லையை ஓவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஓவர் பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட்டாக அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த நேவ் டேரெக்டாக அது எல்லைக்குள்ளே டேரெக்டாக நேவ் இருக்கா? ஆமாம், டேரெக்டாக தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக இருக்கிற நேவ் வந்து டாப் வந்து டிஃபால்ட்டாக 40 வா. ஸோ 40 வா அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். பட் 40 இப்போ டிஃபால்ட்டாக எப்படி இருக்கா? ஸோ டிஃபால்ட்டாக இருக்கா? ஸோ நான் ஓவர் பண்ணும்போது 40 வருதா? ஓவர் பண்ணும்போது 40 வருது. ஸோ வேறு எந்த இதுக்கு ஓவர் பண்ணாலும் வராது. பர்டிகுலராக இதை ஓவர் பண்ணும்போது 40 வருதா? ஸோ 40 வருது கண்டன். பட் அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. எனக்கு ஃபாஸ்ட்டாக வரக்கூடாது, எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னா டிரான்சிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ டிரான்சிஷன் ஆல்னா இதில் வந்து ஈஸின் அவுட் அப்படின்னு இருக்குது. ஈஸின் அவுட்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஈஸ் அவுட் அப்படின்னு நிறையா இருக்கும். எதுக்கு அப்படி இருக்குன்னா பாருங்கள், ஈஸின் அவுட் எதுக்கு இருக்குன்னா இதை பாருங்கள் என்ன நடக்கும்னா, இது செல்லுது ஈஸின்னா இப்போ நார்மலாக
ஈஸின் ஈஸ் அவுட்னா ஒன்று சிலது ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோவாக முடியும், சிலது ஃபாஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக முடியும், சிலது ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோவாக முடியும், சிலது ஃபாஸ்ட்டாக வந்து மிடில் ஃபாஸ்ட்டாக போய் சரி மிடில் ஸ்லோவாகி எண்டில் ஃபாஸ்ட்டாக முடியும். ஸோ அந்த மாதிரி இதான். ஸோ பாருங்கள் அது வந்து டெஃபனிஷன் ஐ மீன் விசுவலைஸாக பார்க்க முடியாது, வேணால் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஈஸின் அப்படி சொல்லி சிஎஸ்எஸ் சொல்லி நான் அடிக்கிறேன். ஸோ நான் இதை அடித்த உடனே நிறையா வரும். ஓகே ஈஸின் அவுட். ஈஸின் லீனியர் ஈஸின் அவுட்டுக்கு பாருங்கள். ஸ்பெசிஃபிக் டிரான்சிஷன் எஃபெக்ட் வித் ஸ்லோ ஸ்டார்ட். ஈஸ் வந்து ஸ்லோ ஸ்டார்ட் தென் ஃபாஸ்ட் தென் எண்ட் ஸ்லோலி. என்னன்னா நார்மலாக ஈஸ் கொடுத்தோன்னா வெறும் ஈஸ் கொடுத்தோன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். என்னது ஃபாஸ்ட்டாகனா அந்த அனிமேஷன் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும், தென் ஐ மீன் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், ரெண்டாவது மிடில் ஃபாஸ்ட்டாக மாறும், லாஸ்ட்டு ஸ்லோவாக முடியும். அது ஈஸ். லீனியர்னா டிரான்சிஷன் எஃபெக்ட் வித் சேம் ஸ்பீட் ஃப்ரம் ஸ்டார்ட் எண்ட், சேமாக ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக முடியும். ஸோ லீனியர். ஈஸின்னா ஸ்பெசிஃபிக் டிரான்சிஷன் எஃபெக்ட் வித் ஸ்லோ ஸ்டார்ட், மெதுவாக ஸ்டார்ட் ஆகும், அவ்வளோதான். ஈஸின் அவுட்னா ஸ்லோவாக எண்ட் ஆகும், நார்மலாக டிரான்சிஷன் ஸ்லோவாக எண்ட் ஆகும். ஈஸின் அவுட் ரெண்டு சேர்ந்துனா ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக முடியும், ஏன்னா அந்த ரெண்டையும் சேர்ந்து வருதா அப்படி. ஸோ இந்த மாதிரி மீனிங் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் தேவைன்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு ஈஸின் வேணும், ஈஸின் அவுட் வேணும் அப்படி சொல்லி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே சேரணும், ஸோ ஆல்னு கொடுத்தா அது நார்மலாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்போது எத்தனை செகண்டுக்குள்ளே டிரான்சிஷன் நடக்கணும், எனக்கு வந்து 5 செகண்டுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் எனக்கு 5 செகண்டுக்குள்ளே அந்த டிரான்சிஷன் நடக்கும். அந்த 5 செகண்டுக்குள்ளே நடக்கும் பாருங்கள், 5 செகண்டுக்குள்ளே அந்த டிரான்சிஷன் நடக்கும். ஓகே, அந்த 5 செகண்டுக்குள்ளே நடக்கும். எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ரொம்பலாம் ஸ்பீடாக வேண்டாம், 1 செகண்டுக்குள்ளே நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ 0.5 கொடுக்குறேன். 0.5னா 0.5. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவு வருதா. ஸோ அதுவும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அப்போ நான் 0.3 கொடுத்துக்கிறேன். ஸோ 3 கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 கொடுத்தனே அது கொஞ்சம் பெட்டராக வருது. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ விட்ட உடனே அது ஃபாஸ்ட்டாக ரிமூவ் ஆகுது. எது ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா டிரான்சிஷன் ஓவர் பண்ணும்போது தான் டிரான்சிஷன் கொடுத்துருக்கோம். அது நார்மலாக விட்ட உடனே வரணும் அப்படின்னா அது மறுபடியும் இதிலே கொண்டாந்து கொடுத்தா அது வந்துடும். ஏன்னா இந்த இதை ஓவர் பண்ணும்போது நடக்குது. ஸோ அப்போ இதிலே டிரான்சிஷன் கொடுத்தோன்னா விடும் போதும் கரெக்டாக டிரான்சிஷனாக அழகாக வரும், விடும் போதும் டிரான்சிஷனாக வரும். எதுக்கு ஓவர் பண்ணுறோமோ அந்த ஓவர் உள்ள எலமெண்ட்டுக்கே நம்ம டிரான்சிஷன் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணணும். ஓவர் பண்ணும்போது அப்ளை பண்ணணும், நார்மலாக இருக்கும்போது அப்ளை பண்ணணும். அப்போ தான் டிரான்சிஷன் ரெண்டு பக்கமும் ஒர்க் ஆகும். ஓகே டன். ஸோ இப்போ ரெண்டாவது இன்னொன்று பார்த்தோன்னா எனக்கு இன்னொரு இது வருது. என்ன வருதுன்னா டிஃபால்ட்டாக ஹைட் ஆகிருக்கு, நான் ஓவர் பண்ணும்போது வருது. ஸோ இது எப்படி பண்ணலான்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்குது. ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது அதை மறைய வைக்கிறது. ஸோ பாருங்கள், ஒப்பாசிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஒப்பாசிட்டி 0.5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ஒப்பாசிட்டி 0.5 கொடுத்த உடனே பாருங்கள் ஒப்பாசிட்டி 0.5 இருக்குது. இப்போது இதை 0வாக இருக்கும், நான் ஓவர் பண்ணும்போது 1ன்னு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ 0 அப்படின்னு சொல்லி நான் அதை கொடுத்துருவேன். ஒப்பாசிட்டி டிஃபால்ட்டாக 0 கொடுத்துட்டு அதை ஓவர் பண்ணும்போது எனக்கு 1ஆக மாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ பாருங்கள் எதுவுமே இல்லை, நான் அதை ஓவர் பண்ணும்போது அழகாக வருதா. ஸோ ரொம்ப கீழேருந்து வருது, நம்மளுக்கு ரொம்ப கீழேருந்து போக வேண்டாம். ஸோ டாப் வந்து 50 இருக்கட்டும். ஸோ 50 இருக்கட்டும். பாருங்கள் டிஃபால்ட்டாக ஓவர் பண்ணும்போது வருது. ஸோ ஓகே டன். ஸோ ரெண்டாவது இதில் இன்னொரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரணும், நான் இதில் ஓவர் பண்ணுறேன் பாருங்கள். இதில் ஓவர் பண்ணும் போதே எனக்கு அவுட்புட் வரும். எதுக்கு இதில் ஓவர் பண்ணும்போது அவுட்புட் வரும்னா டிஃபால்ட்டாக இது வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே இன்னொரு எலமெண்ட் இருக்குது, பொசிஷன் அப்சல்யூட். ஓகே, ஸோ இது ஒரு லேயர், இந்த லேயருக்கு மேலே தான் அந்த ட்ராப் டவுன் லேயரே இருக்குது. ஏன்னா பொசிஷன் கான்செப்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போது நீங்கள் வந்து ஒரு பேஸ்கட் பால் வச்சுருக்கீங்க, நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு புக்கு வச்சுருக்கீங்க. ஸோ புக்கு படிக்கும் போது ஸோ நீங்கள் ஒரு 10 புக் வச்சுருக்கீங்கன்னா புக்குக்கு மேலே ஒரு புக்கு அடுக்குறீங்க, இன்னொரு புக்குக்கு மேலே இன்னொரு புக்கு அடுக்குறீங்க. இது பேர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கு மேலே இன்னொன்று அடிக்கிட்டே வரீங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இதுவும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது நான் இந்த டிவ்வை கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு வேலண்டிவ் டிவ்வை கிரியேட் பண்ணிட்டேன். பட் நான் ஒரு பொசிஷன் கான்செப்ட் கொடுத்த உடனே நார்மலாக அது நார்மல் டிவ்வுக்கு மேலே தான் இருக்கும் பொசிஷன் கான்செப்ட். எதுக்காண்டி அப்படின்னா பொசிஷன் கான்செப்ட் என்ன எங்கனாலும் என்னை தூக்கி வச்சுக்க அப்படிங்கிறதா மீனிங். அப்படி இருக்கும் போது அது வந்து அது எல்லா லேயருக்கும் மேலே தான் இருக்கும்.
ஸோ புரியுதா, எல்லா லேயருக்கு மேலே. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நோட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அடிச்சு வச்சிருக்க ஃபுல்லாமே ஒரு நோட்டாக இருக்குது. ஸோ நார்மலாக கீழே இது ஒரு நோட்டு, அடுத்த ஒரு நோட்டு, அடுத்த ஒரு நோட்டு, அடுத்த ஒரு நோட்டு, அடுத்த ஒரு நோட்டு இருக்குது. பட் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தோன்னா அதுக்கு மேலே ஒரு நோட்டு வர மாதிரி மீன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நோட்டுக்கு மேலே தான் அந்த நோட் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த லேயருக்கு மேலே தான் இந்த லேயர் இருக்கும். அப்போது நான் இதை ஓவர் பண்ணும்போது எதுக்கு அது வருதுன்னா, ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எல்லையை ஓவர் பண்ணும்போது, ஐ மீன் ஃபஸ்ட் எல்லையை ஓவர் பண்ணும்போது அதுக்கு உள்ளே இருக்கிற நேவ் வந்து வா, ஐ மீன் ஒபாசிட்டி 1 கொடு, டாப் 40 வா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நேவ் இது. அப்போது ஃபஸ்ட்டு நேவுங்கிறது என்னது, டோட்டலாக இந்த எல்லையிலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு எல்லை தான். அப்படி இருக்கும்போது இதுவும் ஃபஸ்ட்டு எல்லை தான். ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு எல்லை தான். அந்த எல்லைக்குள்ளே தான் இந்த நேவ் செக்ஷன் இருக்குது. அப்போது இதை ஓவர் பண்ணுறதும் ஒன்று தான். ஏன்னா அந்த எல்லைக்குள்ளே தான் இந்த நேவே இருக்குது. அப்போ அதோட ஆக்குப்பை இங்கேருந்து இவ்வளோ, இந்த எல்லையோட ஆக்குப்பை எவ்வளோ தான் இருக்கும், இங்கே வரைக்கும் இருக்கும். அதோட நேவ் செக்ஷன் பேரண்ட் சைல்டு வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ இதை ஓவர் பண்ணும்போது அதுவும் வரதான் செய்யும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, டிஃபால்ட்டாக செட் இண்டெக்ஸ் மைனஸ்லாம் நான் கொடுத்தேன். செட் இண்டெக்ஸ்னா ஸ்டேக்கை பின்னாடி கொண்டு போகிறது. ஸோ எனக்கு வந்து ஒரு நோட்டை வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு நோட்டை வைக்கேன். இல்லை இந்த நோட்டு வந்து இப்போதைக்கு எனக்கு கீழோடி இருக்கட்டும். நார்மலாக நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதிருக்கீங்க, நோட்டை அடுக்குறீங்க, இல்லை ஃபஸ்ட்டு ஏன் நோட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா மிஸ்ஸு திருத்தும் போது டீச்சர் பண்ணும்போது ஏன் நோட்டு இருக்கக்கூடாது, ஏன் நோட்டை பார்த்து ஃபஸ்ட்டே டென்ஷன் ஆயிடுவாங்க, கீழோடி வச்சு விடுவோம், திருத்தும் போது மேலோடி வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கா. அந்த கான்செப்ட் தான் செட் இண்டெக்ஸ் கான்செப்ட். -1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தது. எத்தனை நாள் கொடுக்கலாம் மைனஸ். ஸோ -1 கொடுத்த உடனே இப்போ பாருங்கள் வராது. ஏன்னா அதில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த நேவு இதில் தான் இருக்குது. பட் இந்த லேயருக்கு பின்னாடி போயிடும். ஐ மீன் இது ஒரு நோட்டு வச்சுன்னா அந்த நோட்டுக்கு பின்னாடி போயிடும். அப்போ இருக்காது. அப்போ என்ன பண்ணோம், ஓவர் பண்ணும்போது அதை +1 மாற்றி விட்ரு அப்படின்னு சொல்கிறோம். ஓவர் பண்ணும்போது செட் இண்டெக்ஸ் 1 மாற்றி விட்ரு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், இதை ஓவர் பண்ணும்போது கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, அந்த இடத்துல வராது. இதை பர்டிகுலராக ஓவர் பண்ணும்போது வரும். ஸோ நார்மலாக நான் இதை அப்படி கொடுக்குறேன். இப்போ இதை ஓவர் பண்ணும்போது இது கரெக்டாக வருது. ஸோ இதுக்கு ஒரு பர்டிகுலராக நீங்கள் ஒரு ஸ்டைல் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கரெக்டான ஐக்கான் கொடுத்து அந்த ஸ்டைலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக வரும். ஓகே, ஸோ இதோட பெட்டராக சூப்பராக ஒரு நேம் செக்ஷன் அழகாக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எல்லையோட லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்பை நான் கொடுத்துருங்க. இந்த ஐக்கானுக்கு பதிலாக என்ன ஐக்கான் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ஏரோ ஐக்கான் கொடுத்துருங்க. ஏரோ ஐக்கான் கொடுத்து கொஞ்சம் பேடிங்கும் யூஸ் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல பேடிங் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நான் பேடிங்கும் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லைக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஐடேக், அதுக்குள்ளே ஒரு ஐடேக் தான் இருக்குது. ஸோ பேடிங் லெஃப்ட் ஒரு 20 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லைக்கு உள்ளே இருக்கிற நேவுக்கு உள்ளே இருக்கிற இயலுக்கு உள்ளே இருக்கிற எல்லைனே கொடுத்துருந்தேன். எல்லைக்கு அப்படி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா அதுவும் சேர்த்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லை. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து வித்தை கூட்டிக்கிடுதேன். ஸோ வித்தை வந்து ஒரு 120 பிக்சல்ங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்னும் கொடுக்கணும் ஓரளவு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு 35 இல்லை 30 கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ 130 கொடுத்துட்டேன். ஸோ ஓரளவு அது இருக்குது, இல்லை ரொம்ப தள்ளி தான் போயிருக்கும். ஓகே, ஸோ பேடிங் வேணால் கம்மி பண்ணிவிடுங்க. அது ஸ்டைல் கொஞ்சம் பட்டினிங்க நீங்கள் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ எந்த அளவு இருக்குது அதோட ஸ்டைல். ஏன்னா ஒரு வெப்சைட் நம்ம பண்ணுறோன்னா எக்ஸாக்டாக 100% கொண்டு வர முடியாது. ஒன்று அதோட பெட்டராக கொண்டு வரலாம், இல்லை அதோட ஸ்மாராக கொண்டு வரலாம். அப்படி தான். ஏன்னா எக்ஸாக்டாக 100% கொண்டு வரலாம், அதுக்குன்னு திறமையான ஆட்கள் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வெப்சைட்டை 99% 95% நாங்கள் கொண்டாடுவோம் பேசிக்காக. ஸோ அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போது எங்கள் பேட்சில் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் மணின்னு ஒரு ஆள் இருப்பார். ஸோ முகேஷ் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார். ஸோ நான் வந்து ஒரு வெப்சைட்டை நான் பண்ணுறேன்னா, ஒரு வெப்சைட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது நந்து ஒரு வெப்சைட் பண்ணனா அதை வந்து எக்ஸாக்டாக கொண்டாட மாட்டாங்க. ஸோ நார்மலாக அந்த கான்செப்டாக கொண்டாடணும் அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் மட்டும் வந்தால் போதும்னு நினைப்பாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 90% கரெக்டாக வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இதில் முகேஷ்னு ஒரு ஆள் உண்டு எங்கள் பேட்சில். அவன் என்ன பண்ணுவான்னா, ஸோ நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா இதை 100% அப்படியே கொண்டாடுவான். ஸோ அந்த மாதிரி 100% கொண்டாடணும் அப்படிங்கிற
ஒரு மென்டாலிட்டியோடு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணால் தான் 100% கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க, எக்ஸாக்டாக கொண்டு வாங்க. இப்போ என்னாலே இந்த கரெக்டாக எக்ஸாக்டாக கொண்டு வர முடியும், கொஞ்சம் வேலை பார்க்கணும், கரெக்டாக எத்தனை பிக்சல் இருக்குது அப்படிங்கிறத கண்டு பார்க்கணும். ஸோ எந்த மாதிரி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேடிங் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் கொண்டு வரதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நடத்துனது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஸோ புரிஞ்சு. ஓகே நந்து, உனக்கு? சரி, ஓகே புரிஞ்சு. நாளைக்கு வரும்போது எனக்கு இந்த டிராப்டோனையும் எனக்கு பண்ணி கொண்டாடணும். இந்த டிராப்டோனோட கொண்டாடக்கூடாது, எனக்கு இந்த டிராப்டோனே கொண்டாடணும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு பண்ணியிருக்கணும். பண்ணாமல் கிளாஸ் தான், அடுத்த கிளாஸ் போகலை. ஸோ நாளைக்கு வரும்போது ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இந்த டிராப்டர்ன் பண்ண தெரிஞ்சிட்டனாலே அதுக்கடுத்துள்ள டிராப்டனை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் எப்படின்னு ஸ்டைலில் சொல்லி. ஸோ நாளைக்கு வரும்போது இந்த டிராப்டோனை நீங்கள் இந்த டிராப்டனும் பண்ணியிருக்கணும், அதுக்கு உள்ளே இருக்கிற டிராப்டனும் நீங்கள் பண்ணியிருக்கணும். பண்ணாமல் நான் கிளாஸை மூவ் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நான் ஒரு 2 செக்ஷன் தான் நடத்துவேன். அந்த 2 செக்ஷனும் ஏன்னா அதுக்கடுத்து ஒரு ஆஃப்டர், அடுத்து பிஃபோர், அந்த மெத்தடை வச்சு ஒரு செக்ஷன் நடத்துவேன். ஸோ நான் அந்த செக்ஷன் வச்சு ஒன்று நடத்துவேன். அதுக்கடுத்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பாருங்கள். ஸோ அடுத்து ஆஃப்டர் பிஃபோர் மெத்தட்னா என்னென்னு பாருங்கள். சிஎஸ்எஸ் உள்ளே நிறையா இருக்குது, செலக்டார்ஸ் உள்ளே நிறையா இருக்குது. செலக்டார்ஸ்லேயே காம்பினேட்டட் செலக்டார்ஸ், சூடோ கிளாஸ் எலமெண்ட், சூடோ கிளாஸ், அதுக்கடுத்து சூடோ எலமெண்ட்ஸ் அப்படி சொல்லி நிறைய கிளாஸ் இருக்குது. அடுத்து காம்பினேட்டட் செலக்டார்ஸ்லேயே சைல்டு செலக்டார், அட்ஜசன்ட் செலக்டார், அடுத்து ஜெண்டர் ஷிஃப்டிங் செலக்டார், ஜெண்டர் அட்ஜசன்ட் செலக்டார் அப்படி சொல்லி நிறைய செலக்டார்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செலக்டார்ஸ்லாம் என்னென்னு பார்த்து வச்சுக்கிடுங்க, தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். இதெல்லாம் என்னால் ஒரே கிளாஸ் நடத்த முடியாது. நடத்திக்கிட்டே போனேன்னு சொல்லுங்களேன். HTML CSS நான் 3 மாதம் நடத்துவேன், ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்களாக கற்றுக்கிட்டு நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தான் நீங்கள் வரணும். ஓகே, ஸோ இதை நாளைக்கு நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் கரெக்டான ஐக்கானை வச்சு, இந்த மாதிரி ஹெட்டர்லாம் வச்சு கரெக்டாக வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு டீப் ட்ராப்டனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டீப் ட்ராப்டனும் வருது, அதையும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பண்ணாமல் அடுத்த கிளாஸுக்குள்ளே வரக்கூடாது. ஓகே, ஸோ பண்ணாமல் அடுத்த கிளாஸுக்குள்ளே நீங்கள் வந்து வரக்கூடாது. இல்லை, அடுத்த கிளாஸ் நான் மூவ் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் புரியுதுன்னு சொல்லிட்டீங்க. வீடியோ பாருங்கள், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிறத இப்போ அடுத்து 2வது பாருங்கள். இந்த இடத்துல ஓவர் நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஓவர் பண்ணும்போது டீப்பாக ஆரஞ்சு கலர் மாறணும், அதுவும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுதுண்ணா. ஓகே, ஸோ இதில் எதுவும் வேறு எதுவும் டவுட் இருந்தால் எப்பவுமே கேட்டுருங்க. வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே தமிழ், உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுருங்க. அம்மா நான் எனக்கு செஞ்சு பார்க்கும்போது தான் டவுட் வரும். செஞ்சு பார்க்கும்போது தான் டவுட் வரும். ஓகே, செஞ்சு பார்க்கும்போது தான் டவுட் வரும், ஆனால் செய்ய முடியுங்க, அதான் பிரச்சனை இருக்கும். நான் செஞ்சிருவேன். கண்டிப்பாக நாளைக்கு இந்த ஹெட்டரை நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த ஹெட்டர் தான் எடுக்கணும்னு நான் சொல்லலை, இந்த ஹெட்டர் தான் நீங்கள் எடுக்கணும்னு நான் சொல்லலை. பூட்ஸ்ட்ராப் மேடு உள்ளே போங்க. பூட்ஸ்ட்ராப் மேடு உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு ஹெட்டர், எல்லா ஹெட்டர்லேயும் மேக்ஸிமம் ஒரு டிராப்டவுன் வரும், டிராப்டவுன் டீப் டிராப்டவுன் வரும். ஸோ ஏதாட்டும் ஒரு ஹெட்டரை நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வெப்சைட்லாம் விட்ருங்க, ஸோ இதெல்லாம் விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி வர வெப்சைட்லாம் ஏதாட்டும் ஒரு ஹெட்டரை எடுத்துக்கூட எல்லாம் பண்ணி ஆகணும். ஓகே ஓகேண்ணா. ஓகே 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 சார், தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, நந்து நீரு. ஓகே.